One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு. வடிவேல் அவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு கம்பேக் படமா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய ஒரு படம். இந்த கூட்டணி இருக்கு இல்லையா, சுந்தர்சி வடிவேல் அப்படிங்கிற ஒரு கூட்டணி வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு கூட்டணி. அவங்க ரெண்டு பேரும் சுந்தர்சி டைரக்ட் பண்ணி வடிவேல் நடிச்ச படத்துலையும் காமெடி நல்லா இருக்கும். சுந்தர்சியும் வடிவேலும் சேர்ந்து நடிச்ச படமுமே இன்னைக்கு வரைக்கும் அல்டிமேட் காமெடி. அங்கே கதைன்னு பார்த்தா எப்பயும் போல இருக்கக்கூடிய ஒரு சுந்தர்சி படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு லைன் தான் கதை. வடிவேலுடைய காட்சிகளை அதிகப்படுத்தி படத்தில் ஒரு முழுநீள காமெடி படம் உள்ளே தள்ளித மாதிரி ஒரு காமெடி படமாகவே அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் அல்டிமேட் சூப்பர் டூப்பர் ஹிட். பட் என்னன்னா சுந்தர்சி படத்துக்கு உள்ள ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, அது அப்படியே ஒரு 25 வருஷமா ஃபாலோ பண்ற அந்த படங்களும் வெற்றி பெறுதுங்கிறது தான் பெரிய ஆச்சரியம். இப்போ இதுக்கப்புறம் வடிவேல் சாருக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்குமா சார் இண்டஸ்ட்ரியில்? இப்போ நீங்கள் வடிவேல் அவர்களை பற்றி 2 விதமான கருத்து இருக்குது. நடிகர் வடிவேலு, மனிதர் வடிவேல் அப்படிங்கிற ஒரு கருத்து. தனி மனித வடிவேலாக நிறைய விமர்சனங்கள் இருக்குது அவர் மீது. ஆரம்பத்தில் வந்து நிறைய விமர்சனங்கள், அவர் கூட ஒர்க் பண்ணவங்க, அவருடைய நண்பர்களாக இருந்தவங்க நிறைய அவர் மேல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு தேவையில்லை. படம் பார்க்க போகிற ஆடியன்ஸுக்கு நடிகர் வடிவேல் தான் தேவை, தனி மனித வடிவேல் அவங்களுக்கு தேவையில்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பர்சனல் கேரக்டர் அப்படி அவரை நடிக்க விடலை, இவர் நடிக்க விடலை, யாரையும் வளர்த்து விடலை அப்படின்னு நிறைய அவர் மேல் குற்றச்சாட்டுகள் வச்சாலும் அது ஆடியன்ஸுக்கு தேவையில்லை. Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் வியூவர்ஸ் சாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு சினிமா ஜேர்னலிஸ்ட் நம்ம சுபேர் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ கேங்கர்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு வரவேற்பு வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் அடைஞ்சிருக்கு சார்? வடிவேல் அவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு கம்பேக் படமா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய ஒரு படம். ஏற்கனவே அவர் ஹீரோவாக நடித்த ஒரு படம் வந்து கம்பேக் படமாக இருக்குமான்னு நாய் சேகர். பட் அது கம்பேக்காக இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு என்னென்னா, இந்த கூட்டணி இருக்கு இல்லையா, சுந்தர்சி வடிவேல் அப்படிங்கிற ஒரு கூட்டணி வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு கூட்டணி. அவங்க ரெண்டு பேரும் சுந்தர்சி டைரக்ட் பண்ணி வடிவேல் நடித்த படத்துலையும் காமெடி நல்லாயிருக்கும். சுந்தர்சியும் வடிவேலும் சேர்ந்து நடித்த படமுமே இன்னைக்கு வரைக்கும் அல்டிமேட் காமெடி. காம்போவே ஒரு மாதிரி அல்டிமேட் காமெடி. சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு மேட்டர் அப்படியே ஒரு காமெடியாக பண்ணி ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி ஒன்று பண்ணிடுவார், டக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய படம் தான் இந்த கேங்கர்ஸ்க்கு என்ன மீனிங்கிறது, கேங்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், கேங்கர்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கா அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு என்னங்கிறது படத்துலேயே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. கேங்கர்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்றது படத்துலேயே வச்சுருக்காங்க. ஆமாம், படத்துலேயே ஒரு மீனிங் வச்சுருக்காங்க. கதைன்னு பார்த்தா எப்பயும் போல் இருக்கக்கூடிய ஒரு சுந்தர்சி படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு லைன் தான் கதை. ஒரு அரசு உதவி பெறும் ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் டீச்சரை வேலை பார்க்குறவங்க கேத்ரின் தெரசா. அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து திடீர்னு பெண் பிள்ளைகள் காணா போயிடுறாங்க. அது ஏன் காணா போகிறாங்க, அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறது அது ஒரு பக்கம். அதே பள்ளிக்கூடத்தில் ஒரு பிடி மாஸ்டராக வந்து ஜாயின் பண்ணுறாரு சுந்தர்சி. அந்த பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டியாக மைம் கோபி, அருள்தாஸ்லாம் இருக்கிறாங்க. இவங்க இது யார் காணா போனால், சுந்தர்சி யார், உண்மையிலே பிடி மாஸ்டரா, அவங்கள கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிற ஒரு கதை தான் படம். இது காமெடி படமாக நம்ம நினச்சி போனால் காமெடி படம், இல்லை வந்து ஒரு சீரியஸான படம் நடிச்சிட்டு போனால் சீரியஸான படம். நீங்கள் போஸ்டரை பார்த்துட்டு இது முழுக்க ஒரு காமெடி படம் அப்படின்னா அதுவும் இருக்காது. ஓகே, காமெடி அதில் ஒரு போர்ஷனாக இருக்குது. ஓகே. வடிவேலை பொறுத்த வரைக்கும் இந்த வயது ஒரு விஷயம் தெரியுது படத்தில். நிறையா முகத்துலேயும் சரி, உடல் வயதுலையும் சரி, வயது ஓரளவுக்கு தெரியுது. பட் அவர் வரக்கூடிய சீன்லாம் தேட்டரில் கிளாப்ஸ் பண்ணுறாங்க, கை தட்டுறாங்க, கொண்டாடுறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஒரு கெட்டப், ஒரு வித்தியாசமான கெட்டப், ஒரு 5-6 கெட்டப்பில் வர்றாரு. குறிப்பிட்டு சில சீன்லாம் சொன்னால் இந்த காஃபி குடிக்கிறப்ப மீசை விழுந்துருது, இந்த உடம்புக்கு கீழே யோகா பண்ணுறேன்னு சொல்கிற விஷயம் அப்படிங்கிற விஷயம்லாம் அது அவருக்கே உண்டான ஒரு பாணி. அது சின்ன விஷயமா இருந்தாலும் அவர் அப்படி தூக்கி நிப்பாட்டிருப்பார் அந்த சீன்ஸ்லாம். வடிவேல் அவர் கொடுத்த வேலையை மிக சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. எல்லாருடைய குறையும் அதுதான். ஒன்றும் அவருடைய காட்சிகளை அதிகப்படுத்திருக்கலாம். படம் வந்து 2.25 மணி நேரத்துக்கு மேலே, 2.5 மணி நேரத்துக்கு மேலே போகுது. பெரிய படமாக இருக்குது. ஏன் அவ்வளோ பெரிய படம் பண்ணுறாங்கன்னே தெரில. படத்தினுடைய நீளத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு வடிவேலுடைய காமெடி காட்சிகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்தாங்கன்னா படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் படமாக இருக்கும். இப்பயுமே ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் தான். மதகதராஜா வந்து எல்லாருமே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் வந்து ஹிட் கொடுத்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக கேங்கர்ஸ் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. இது முழு நீள என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்குமா, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படமாக இருக்குமான்னா முழு காமெடி படமாக இல்லை அப்படிங்கிறது தான். காமெடி இருக்குது படத்தில், ஆனால் அதை கொஞ்சம் முழுமைப்படுத்தியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் லென்த்தி பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னும் படத்தை ட்ரிம் பண்ணிவிட்டு வடிவேலுடைய காட்சிகளை அதிகப்படுத்தி
படத்தில் ஒரு முழுநீள காமெடி படம் உள்ளே தள்ளித மாதிரி ஒரு காமெடி படமாகவே அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் அல்டிமேட் சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த மாதிரி இப்போ இருக்கும். இந்த லென்த்தியை குறைச்சிட்டு வடிவேலுடைய காட்சிகளை அதிகப்படுத்திட்டு சில சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா படம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போயுமே ஓகே தேட்டரில் எல்லாருமே சிரிக்கிறாங்க. பட் என்னென்னா சுந்தர் சி படத்துக்கு உள்ள ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, அது அப்படியே ஒரு 25 வருஷமாக ஃபாலோ பண்ணுற அந்த படங்களும் வெற்றி பெறுதுங்கிறது தான் பெரிய ஆச்சரியம். அது நம்மளும் திரும்பி பார்த்தாலும் பெருசாக சலிப்பு இல்லாமல் இருக்குது. ஒரு ஹீரோவும் லவ் பண்ணுவார், காமெடியும் லவ் பண்ணுவார். அது யாருக்கு அப்படிங்கிற ஒரு இது எல்லா படத்துலையும் ஒரு டெம்ப்ளேட்டாக வச்சுருப்பாரு. அதுவும் இந்த படத்துலையும் பண்ணுறாங்க. அது ரசிக்கும்படியாக இருந்தாலும் கூட திருப்பி அவருடைய படங்களில் அது ஒரு ஸ்டைலாக வச்சுருக்காரு. பட் அதெல்லாம் பெருசாக ஒன்றும் படங்களில் தெரியல, அங்கங்கே தெரியல அதில். ஓகே சார். ஸோ ரீசெண்டாக கூட ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாங்க சுந்தர்சி சார் வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டரை வந்து எல்லாருமே கொண்டாட மாட்டாங்க. பட் அதனால நிறைய பேர் மீம்ஸ் போட்டாங்க, அப்படிலாம் கிடையாது, உங்கள் படத்தையும் என்ஜாய் பண்ணுறோம், உங்கள் படம் மூலியமாக இப்போ நல்லா சிரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சுந்தர்சியினுடைய காலகட்டங்களில் வந்த இயக்குநர்கள் யாருமே நீங்கள் ஃபீல்டில் கிடையாது. 91-92 வந்துட்டார். அதிகபட்சம் 96 தான் அவருக்கு பெரிய பிரேக் கொடுத்த படம் உள்ளே தள்ளிதான். கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் இன்னைக்கு ஒரு பிஸியான நடிகராக இருக்கிறார், பிஸியான ஒரு டைரக்டராக இருக்கிறாரு. இன்றைக்கும் அவர் கொண்டாடப்படக்கூடிய இயக்குனராக இருக்கார். அவர் கமர்ஷியல் டைரக்டராக இருந்ததுனால தான் இன்றைக்கி ஃபீல்டில் இன்றைக்கி வந்து இருக்கிறார். அப்போ மக்கள் கொண்டாடலைன்னா எப்படி அவரை வந்து படம் பண்ணுவாங்க, எப்படி படம் பார்க்க போகிறாங்க? இடையில ஒரு பெரிய லேக் இருந்துச்சு, அரண்மனை 4 வந்து பெரிய லெவலில் தூக்கி விட்டுருச்சு. அப்போது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அவரை மக்கள் உற்சாகப்படுத்தாங்க. வெறும் அவார்டுகள் மட்டும் ஒரு மனிதனுக்கு இதாக அந்த ஃபீல்டில் இருக்கணுமே. அவர் காலகட்டத்தில் வந்து டேரக்டர் யாருமே இல்லையே. இன்றைக்கி பல பேர் இன்றைக்கி ஃபீல்டை விட்டே போயிட்டாங்க, பல பேர் வாய்ப்புகள் தேடி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கீகாரங்கிறது வந்து மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களா, அங்கீகாரம் கொடுக்க போய்த்தானா தொடர்ந்து படம் பண்ணுறாரு, இந்த வயசுலேயும் படம் பண்ணுறாரு, ஹீரோவை பண்ணுறாரு. அதெல்லாம் வந்து மக்கள் கொடுத்த அங்கீகாரம் தானே. நம்ம அதை வந்து அவ்வளவு விருதுகள் மட்டுமே அங்கீகாரம் சொல்ல முடியாது. அதை காட்டில் மிகப்பெரிய அங்கீகாரம் மக்கள் ஏற்றுக்கிறது. 50-55 வயசில் அவர் ஹீரோவாக நடிக்கிறார், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அவர் டைரக்ட் பண்ணுறது பார்க்குறாங்கல்ல, அது ஒரு பெரிய அங்கீகாரம் தான். வடிவேல் சாரை பொறுத்தளவுக்கு கைப்புள்ள அந்த கேரக்டர் மனசில் நின்றுச்சு. அதே மாதிரி நாய்சேகர் அந்த கேரக்டர், அதே மாதிரி கேங்கர்ஸில் அவரோட கேரக்டர் வந்து எப்படி மக்கள் மனசில் பதிவு நிறையா போட்டிருக்கிறார். நிறைய ஒரு லேடி கெட்டப்லாம் போட்டிருக்காரு. அதெல்லாம் கண்டிப்பாக தேட்டரில் வந்து எல்லாருமே வந்து போய் கொண்டாடினாங்க. அந்த கேரக்டர் பேசப்படக்கூடிய கேரக்டராக இருக்கும். ஏன்னா எல்லாருடைய இது என்னன்னா இப்போ தேட்டர்லேயே சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் வடிவேல் காட்சிகள் அதிகமாக வச்சுருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் லென்த்தி பண்ணியிருக்கலாமே, கதை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெனக்கெடுதல் பண்ணியிருக்காங்க. பட்டு அந்த ஒரு நிறைய கெட்டப்பில் வர்றாரு இந்த படத்தில். ஆனால் மேக்கப்புக்கு ஏன் இவ்வளோ பஞ்சம் அப்படின்னு தெரியல. எவ்வளோ அட்வான்ஸ்டு மேக்கப்லாம் வந்துருச்சு. வடிவேலி இன்னும் ஓல்டு டைப் மேக்கப்லேயே தான் காமிச்சிருக்காங்க. மேக்கப் விஷயத்தில் வடிவேல் கொஞ்சம் கவனம் செலுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் வடிவேல் சாருக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்குமா சார் இண்டஸ்ட்ரியில்? இல்லை, அவருக்கு வந்து எப்படின்னா மாமன்னன்லேருந்தே அவருக்கு ஒரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு கேரக்டர் என்னென்னா நாகேஷ் அப்படி தான் பண்ணார். கடைசி காலத்தில் கேரக்டர் ரோலும் பண்ணார், காமெடி ரோலும் பண்ணார். அந்த மாதிரி இவர் தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா தொடர்ந்து தமிழ் சினிமாவில் கேரக்டர் ரோலும் பண்ணலாம், காமெடி ரோலும் பண்ணலாம். ஏன்னா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கேரக்டர் ரோல் பண்ணுறப்ப என்னன்னா அதுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதாவது ஒரு காமெடி நடிகர் அழுதாங்கன்னா அது அந்த படம் வந்து பெரிய பவர்ஃபுல்லான படமாக இருக்கும். மாமன்னன்லேயே அதை பார்த்தோம். ஏன்னா அது வரைக்கும் இன்னைக்கு அவருக்கு ஒரு பிம்பம் இருக்கும். ஒரு காமெடி நடிகர் வந்தாருன்னா சிரிப்போம். அப்படி ஒரு கேரக்டர் திடீர்னு அழுதுச்சுன்னு வச்சுங்களேன், அது வந்து நமக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் எமோஷன்ஸ். அதனால அந்த பாயிண்ட் ஆஃப் படத்தையும் வடிவேல் பண்ணணும். அதை பண்ண மாட்டேங்கிறார் அவர். ஏன்னா பண்ண மாட்டேங்கிறாரா இந்த மாதிரி வர்றது இல்லையான்னு தெரியல. பட் அதையும் செலக்ட் பண்ணணும். ஒரு பக்கம் வந்து கேரக்டர் ரோலும் பண்ணணும், ஒரு பக்கம் காமெடி ரோலும் பண்ணணும். பண்ணார்னா அவரும் கண்டிப்பாக பழைய மாதிரி பிஸியாக இருப்பார். என்னென்னா தமிழ் சினிமாவில் ஒரு இளையராஜா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டு வந்து இன்றைக்கி அப்படியே லைவாக இருக்குது, அடுத்த ஜெனரேஷனும் கொண்டாடுறாங்க. அதே மாதிரியான ஒரு நபர் தான் வந்து வடிவேல் என்னென்னா கடைசியில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தினுடைய காமெடி இன்றைய தலைமுறைகளும் கொண்டாடுறாங்க. அவர் பேசும் டயலாக்கு இன்றைக்கும் வைரலாக பீப் கண்டென்ட்டாக போயிட்டுருக்கு. அப்படிங்கும் போது அவருடைய இடத்தை அவர் இன்னும் தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எத்தனை பேர் அதுக்கு பிறகு மாறி வந்தாலும் அவருக்குடைய இடம் அங்கே அவர்கிட்டே தான் இருக்குது. அது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். சமீபத்தில் இந்த படத்தினுடைய இன்டர்வியூஸும் நிறையா கொடுத்தாங்க. கேங்கர்ஸ் பற்றின இன்டர்வியூஸும் நிறையா யூடியூப் சேனல்ஸில் கொடுத்துட்டு இருந்தார். அதில் நான் 2-3 சேனலில் பார்த்தேன். அது என்ன சொல்கிறாருன்னா, என்னை வந்து ஆரம்பத்தில் வந்து கமலஹாசன் தான் வந்து அதிகம் இது பண்ணாருன்னு சொல்லி அவர் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார். உண்மையிலே அது பெரிய விஷயம். ராஜகிரண் வந்து இவரை அறிமுகப்படுத்துகிறாரு, ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறாரு. அன்னைக்கு காலகட்டங்களில் வந்து கவுண்டமணி செந்தில்ங்கிறது வந்து ஒரு தமிழ் சினிமாவில் எப்படி ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையாக இருக்கிறாங்க. கவுண்டமணி செந்தில் காமெடி அந்த படத்தில் இருக்குன்னா அது ஆல்ரெடி பிஸ்னஸ் ஆயிரும். இசைஞானி இளையராஜாவின் இசையில் கவுண்டமணி செந்தில் நடிக்கும் படம் பூஜை போட்டாலே போதும், அன்றைக்கி அந்த படம் வந்து வித்து தீந்துரும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு அசைக்க முடியாத சக்தியாக 2 பிள்ளர் இருந்தாங்க, வடிவேல், கவுண்டமணி செந்தில். அந்த நேரத்தில் ஒரு இன்ட்ரி ஆறாரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு சின்ன கேரக்டரில் பண்ணுறாரு.
அது கவனிக்கப்படக்கூடிய கேரக்டராக மாறுது. அவர் பாடி லாங்குவேஜ் பேசப்படக்கூடிய விஷயமா மாறுது. சிங்காரவேலன் படம் பண்ணுறார். சிங்காரவேலன் ஆர் உதயகுமாருடைய டைரக்ஷனில் கமலஹாசன் வந்து நடிக்கிறாரு. பாவலர் கிரியேஷன்ஸ் ஆர்டி பாஸ்கர் இளையராஜாவினுடைய அண்ணன் தான் அந்த படத்துடைய ப்ரொடியூசர். அந்த படத்தில் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டே இருக்கும். இந்த பக்கம் கவுண்டமணி, செந்தில், பாடகர் மனோ அப்படின்னு ஒரு பெரிய கருவாடு மனோ கருவாடு வந்திருக்குன்னு ஒரு காமெடி கூட பார்த்துருப்போம். அது மாதிரி அந்த படத்தில் வடிவேல் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணுறாரு. அந்த படத்தில் கமல் நடிக்கிறார். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா இவருடைய பாடி லாங்குவேஜ், இவருடைய அந்த ஆக்டிங் ஸ்கில்லாம் கணிக்கிறார். இந்த பையன்கிட்ட ஏதோ இருக்குது, இவன் பெரிய ஆளாக வரப்போகிறான் அப்படின்ட்டு அவர் அடுத்த படம் பண்ணுறாரு. தேவர் மகன். தேவர் மகன் படத்துக்கு இவர் தான் முதல்ல டேரக்டர். படம் ஆரம்பிக்கப்பட்டது இவர் தான் டேரக்டர். கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் கமலஹாசன். அதுக்கு ஒரு பரதன் டேரக்டராக மாறினார். அப்போ அவர் அந்த சிங்காரவேலன் படத்துலேயே இவரை கெஸ் பண்ணுறாரு, இந்த பையன் வருவா போகிறான்னு சொல்லிட்டு. அடுத்த படத்துக்கு அவர் புக் பண்ணுறாரு. அடுத்த படம் புக் பண்ணுறாரு. அந்த படத்தில் தேவர் மகனில் இசக்கி அப்படின்னு ஒரு கேரக்டரு, ஒரு கையில்லாத ஒரு நபராக நடிச்சிருப்பாரு. என்னென்ன கையை வெட்டி விட்டாங்க, இல்லை திங்கிற கையிலே பேழ்ற கையிலே கழுவணும், திங்கிற கையிலே கழுவணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று பேசுவாப்புல. ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு டைலாக். அதை தேடி கண்டுபிடிச்சி தொடர்ந்து அடுத்தடுத்து வாய்ப்புகள் கொடுத்தது கமலஹாசன். கண்டுபிடிச்சது ராஜகிரனாக இருந்தாலும் வடிவேலுவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது வந்து கமலஹாசன் தான். அவர் ஒரு திறமையை கண்டுபிடிச்சது. எல்லாரும் சேர்ந்து தான் உருவாக்கி விட்டாங்க. நீங்கள் அவர் தவிர்க்க முடியாத ஒரு காமெடி நடிகராக உருவாயிருக்கிறார். அவருடைய பாடி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடியில் நிறையா கேட்டகரி இருக்குது. ஒரு டைமிங் காமெடியில் இருக்குது. சில பேர் வந்து என்ன சொல்ற கவுண்டர் பண்ணுவாங்க, கவுண்டர் போட்டு அந்த காமெடியாக இருக்கும். சில பேர் பாடி லாங்குவேஜ் காமெடி. இப்போ நாகேஷ்லாம் பார்த்தா பாடி லாங்குவேஜ் காமெடி. அது ஒரு கேட்டை திறந்து உள்ளே வர்றாருன்னா அப்படி தவி கூச்சி வருவார். அது பார்க்குறப்பதான் சார்லி சாப்ளினுடைய ஸ்டைல், அந்த ஸ்டைல். அதே மாதிரி தான் வடிவேல். சும்மா ரோட்டில் நடந்து வர்றதே ஒரு மாதிரி நடந்து வருவார். ஒரு சீனை வந்து அவர் ஃபில் பண்ணுற வேலையெல்லாம். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், ஏன் கையை பிடிச்சி எழுதியாங்கிற சீனை நீங்கள் பேப்பரில் எழுதி நம்ம யாருக்கா கன்வே பண்ணால் அது எப்படி புரியும்? ஒரு பஞ்சாயத்து சீனு, பஞ்சாயத்து தலைவர் கேட்குறாரு கையை பிடிச்சி இழுத்தியான்னு. ஏன் கையை பிடிச்சி இழுத்தியான்னு நம்ம திருப்பி கேட்குறோம் அப்படிங்கிற ஒரு டைலாக்கை நீங்கள் வடிவேலுவை தவிர அந்த இடத்துல வேறு யாராவது வச்சு பார்த்தா அந்த காமெடியாக இருக்குமா? அது மொக்கையாக இருந்திருக்காது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வடிவேல் தான் செஞ்சார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இன்றைக்கி நிற்கிறாரு அப்படிங்கும்போது மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னென்னா இவர் பழைய மாதிரி நாய் சேகர் மாதிரி ஹீரோவாக பண்ணுறான்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறிடாமல் பழைய மாதிரியே ஒரு நல்ல காமெடி ரோல் கிடைச்சா பண்ணலாம், கேரக்டர் ரோல் கிடைச்சா பண்ணார்னா தொடர்ந்து அவருக்கான இடம் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ அவர் சைடு இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சரி பண்ணதா ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. அதாவது இப்போ முன்னாடிலாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரால் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் ஆச்சு, அதனால தான் அவருக்கு ரெட் கார்ட்லாம் கொடுத்தாங்க அப்படிலாம் சொல்றாங்க. இப்போ அந்த ப்ராப்ளம்லாம் ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு. இல்லை ஆயிரும்ல, கண்டிப்பாக ஆயிருக்கும். ஆக போய் தானே அடுத்தடுத்த படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் வடிவேலு அவர்களை பற்றி 2 விதமான கருத்து இருக்குது. நடிகர் வடிவேலு, மனிதர் வடிவேல் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. தனி மனித வடிவேலாக நிறைய விமர்சனங்கள் இருக்குது அவர் மீது. ஆரம்பத்தில் வந்து நிறையா விமர்சனங்கள், அவர் கூட ஒர்க் பண்ணவங்க, அவருடைய நண்பர்களாக இருந்தவங்க நிறையா அவர் மேல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு தேவையில்லை. ஒரு படம் பார்க்க போகிற ஆடியன்ஸுக்கு நடிகர் வடிவேல் தான் தேவை. தனி மனித வடிவேல் அவனுக்கு தேவையில்லை. நடிகர் வடிவேலை மட்டும் எடுத்துக்கிறோம், தனி மனித வடிவேலை வந்து நமக்கு தேவையில்லை. அவர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுமே. ஆனால் விமர்சனங்களை கொண்டு வந்து இங்கே போய் சேர்க்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பர்சனல் கேரக்டரில் அப்படி அவரை நடிக்க விடலை, இவரை நடிக்க விடலை, யாரையும் வளர்த்து விடலை, அப்படி நிறைய அவர் மேல் குற்றச்சாட்டுகள் வச்சாலும் அது ஆடியன்ஸுக்கு தேவையில்லையே. ஒரு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு எனக்கு அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணால் போதும். பர்சனல் லைஃப் கொண்டு வந்து இங்கே எதுக்கு சேர்க்குறீங்க? அன்றைக்கி அதே இன்டர்வியூவில் சொல்கிறார், ராஜ்கிரண் தான் என்னை வந்து காப்பாற்றினார். தேவர் மகன் படம் பண்ணுற வரைக்கும் ராஜ்கிரண் ஆஃபீஸ் ஹெட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் கிரியேஷன்ஸ் எல்லாம் நான் தங்கியிருந்தேன். அங்கே தான் தங்கியிருந்தேன், அங்கே தான் சாப்பிட்டு, அங்கே தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி யாரோ வந்து என்னை வளர்த்து விட்டேன், யாரோ வந்து உருவாக்கணும்னு சொல்கிறானுங்க, யார் தான் இந்த சட்டம் வாங்கி கொடுத்தேன், அதான் பேண்ட் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாங்க அப்படின்னு யாரோ சொல்கிற விஷயங்கள்லாம் அவர் கட் பண்ணுறாங்க. பொதுவாகவே சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வளர்ந்த ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க பழசை மறைக்கிறதுக்கு தான் வைப்பாங்க. பழைய கடந்த கால வாழ்க்கையை தெரிந்த யாருமே கூட வச்சுக்க மாட்டாங்க சினிமாவில். அவனை தான் முதல்ல அவன் ஆப்படிக்கிறது அவனுக்கு தான். அவனுடைய பழைய கடந்த கால வாழ்க்கையை தெரிஞ்சவங்கள முதல்ல கட் பண்ணிடுவாங்க. விதிவிலக்காக சில பேர் கடந்த கால ஆட்களையே கூட வச்சுருந்தாங்க. அதனால் வடிவேலையை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஊரில் இருந்த ஒருத்தர் தான் கொண்டு வந்து ரொம்ப நாளாக மேனேஜராக வச்சுருந்தார். அவருடைய நெருங்கிய நண்பராக ஊரில் கூடையே சுற்றிக்கிட்டு இருந்தவர் தான் வடிவேலினுடைய மேனேஜராக ரொம்ப நாள் இருந்தார். அது மாதிரிலாம் இருந்தான்னு வச்சுங்களேன். சில நேரங்களில் வடிவேல் எடுத்த சில முடிவுகள், சில விட்ட வார்த்தைகள் வந்து சிலருக்கு கட் பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். தனிப்பட்ட வடிவேலுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நமக்கு தேவையில்லை. நடிகர் வடிவேலுவாக, ஆனால் அதே வடிவேல் இன்றைக்கி இருக்கிறாரா கேங்ஸ்டர்னு இல்லை. நம்ம அன்றைக்கி கிரியில் பார்த்த, வின்னரில் பார்த்த அந்த கைப்புள்ள வடிவேலாக நம்ம பார்க்க முடியுமானா இல்லை. ஏன்னா வயது ஒரு காரணம். நல்லா தெரியுது, வயது தெரியுது, முகம் கொஞ்சம் தொங்கி போச்சு, வகுறு கொஞ்சம் வச்சிருக்கு,
அப்படிங்கும் போது கொஞ்சம் பாடி லாங்குவேஜ்லேயும் கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்குது. பட் அவன் அதே வடிவேல் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ என்ன பண்ணிடலாம், வடிவேல் என்ன பண்ணலாம்னா ஒரு கேரக்டர்களும் சேர்ந்து பண்ணார்னா, மாமன்னன் மாதிரியான ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணார்னா அவருக்கு உண்டான இடம் அது கண்டிப்பாக அதை பயன்படுத்தலாம். ஓகே சார். ஏன்னா இப்போ அடுத்த படமும் வரப்போகுது அவருக்கு, மாரிசன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நடிச்சிருக்கிறதா சொன்னாங்க. மாரிசன் பகத் பாசிலும் அவரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அவர் ஒரு நடிப்பு அரக்கன், இவர் ஒரு காமெடி அரக்கன், 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அந்த படத்துக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது படப்பிடிப்புலாம் முடிஞ்சிடுச்சு, மற்ற போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு. அது எப்போ ரிலீஸுங்கிறது ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வடிவேல் சார் பற்றியும் கேங்கர்ஸ் படம் பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.